இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் நிறைய சந்தேகங்களான கடை வைப்பது அதை பற்றியும், கடை வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் தைக்கிறவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும்பொழுது அதை எதிர்கொள்ள முடியாமல் மனம் உடைஞ்சி போகிறதாகவும் நிறைய தோழிகள் சொல்கிறீங்க. பிறகு நிறையவே நல்லாவே தைச்சி கொடுத்தாலும் அதிக அளவில் கஸ்டமர்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே குறைபடுற தோழிகளும் உண்டு. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா உங்களுக்கு இந்த வீடியோ அமையும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு இதை நான் ஒரு ஷெட்யூலாகவே போட்டு வச்சுருக்கேன். அதாவது கடை வைக்க ஆசையாக உள்ளது, ஆனால் ரொம்ப பயமாக இருக்கிறது. அக்கம் பக்கம் தைத்து கொடுக்கிறேன், ஆனால் யாராவது குறை சொன்னால் வெறுத்து போய் தையலையே விட்டுவிடலாம் போல தோன்றுகிறது. பிறகு மூன்றாவதாக, மிக நன்றாக தைக்கிறேன் என்று என்னிடம் தைப்பவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் துணி சரியாக வருவதில்லை. என்ன செய்தால் துணி நிறைய வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? இதுக்கு நம்ம பெரிய விஷயம்னு சொல்கிறது கடை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களாக நான் நினைக்கிற விஷயம் எதுன்னா, நன்றாக தைக்கிறேன், துணி சரியாக வரவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது ரொம்பவே சின்ன விஷயம். இப்போ நாம் இதில் 3 பாயிண்ட்லேயுமே நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் மிக மிக சிறிய விஷயம்னு நான் நினைக்கிறது. அதாவது மிக நன்றாக தைக்கிறேன் என்று என்னிடம் தைப்பவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் அவங்க தைக்கிறது ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும், ஆனால் அதிக அளவில் கஸ்டமர்கள் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு மிக பெரும் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணமும் இருக்கும். மற்றபடி அந்த ஆர்வம், அவங்களுடைய தொழில் ஆர்வமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செயல்படுறதுக்கு துணிகள் சரியாக வராது. எவ்வளவுதான் நம்ம ஒரே ஆளுக்கே அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேருக்கு மட்டுமே தைக்கும்போது நம்மளுடைய அனுபவம் விரிவடையவே அடையாது. ஏன்னா பல பேருக்கு தைக்கும்பொழுது தான் ஒவ்வொருடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நாமளே செதுக்கிக்க முடியும். அதனால தான் நிறைய பேருக்கு தைக்கணும்னு நான் சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. அதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளேயே மிகப்பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. அதாவது நீங்கள் வீட்டு வாசலில் துணி தைக்கப்படும் அப்படிங்கிற ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டிங்கன்னா போதும். அந்த போர்டு நீங்கள் எழுதி போடுறது பிஸ்னஸ்க்காக போடுற அவ்வளோ பெரிய போர்டு போடணும் அப்படின்ற அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களோட அட்டை இருக்கு இல்லைங்களா, பின்பக்கத்தில் அந்த ஸ்கூல் நோட்டோட அட்டை, அதில் வச்சு கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு எழுதி போடலாம். அந்த எழுதி போடுறது நல்ல தெளிவாக பெரிய அளவில் இருக்கணும். நீங்கள் என்னதான் ஸ்கெட்சில் எழுதினீங்கனாலும் அது ரொம்பவே பெருசாக தெரியாது. அதனால் அதுக்கு ஒரு சின்ன வேலை செய்யுங்க. இப்போ அதுக்காக நம்ம செய்யணும்னு சொல்லக்கூடியது, இப்போ ஸ்கெட்சில் பின்பாகத்தை நீங்கள் இப்படி கழற்றி எடுத்துக்கோங்க. கழற்றி எடுத்துட்டு இதை நீங்கள் தட்டி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்சை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்பாஞ்சை எடுத்துக்கிட்டு இங்கே குறிப்பிட்டு இந்தந்த ஐட்டம் தான் நான் செய்ய போகிறேன், இந்தந்த ஐட்டம் தைக்க போகிறேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு போட வேண்டியதே இல்லை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி எழுதுறீங்க இல்லையா, உங்களுக்கு இன்னமுமே இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்சு மட்டும் வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். அப்போ அதில் நீங்கள் எழுதும்பொழுது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போல்டாக எழுதி வீட்டு வாசலில் போர்டாக மாட்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும். அதனால் இந்த முறையை முதல் பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த காரணம் அப்படின்னு சொல்கிறது, அக்கம் பக்கம் தைத்து கொடுக்கிறேன், ஆனால் யாராவது குறை சொன்னால் வெறுத்து போய் தையலையே விட்டு விடலாம் போல தோன்றுகிறது. இது ஒரு காரணமே கிடையாதுங்க. நன்றாக தைத்து கொடுக்கக்கூடிய நீங்கள் குறை சொல்கிறது சகஜம்தான். எல்லாருமே ஒரு குறை சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் பொதுவாக ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, நான் யாரையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் பொதுவான ஒரு விஷயமா இந்த விஷயத்த சொல்கிறேன். எல்லோருமே டாக்டருக்கு படித்த அத்தனை பேருமே மிகச்சிறந்த மருத்துவர்கள் தான்.
ஆனால் நமக்கு ஒரு சில டாக்டர் தான் செட் ஆவாங்க. இது கண்கூடான விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த டாக்டர் எனக்கு செட் ஆகாதுப்பா, அச்சச்சோ அவர் எனக்கு ஓவர் டோஸ் கொடுத்துருவாரு, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுறது உண்டு இல்லையா? ஆனால் ஓவர் டோஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதால அந்த மருந்து நமக்கு ஓவர் டோஸாக இருக்கும். ஆனால் அதையே நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்முடைய உறவினர்களோ யாரோ அதே டாக்டர்கிட்டே பார்த்துருப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்குறாருங்க, நல்லா செட் ஆகுது, சூப்பராக சரியாயிடுச்சு உடம்பு அப்படின்னும் சொல்கிறதும் நம்ம கேட்டிருக்கோம். அதுபோல தான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதும். எல்லா டெய்லருமே எல்லாருக்குமே செட் ஆகவே மாட்டாங்க. என்கிட்ட தைக்கிறவங்களும் குறை சொல்கிறவங்களும் உண்டு. நல்லாவே தைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லரை யாராவது சொன்னால் கூட அவங்க தைக்கிறது தான் ரொம்பவே பிடிக்குதுன்னு சொல்லி போகிற கஸ்டமர்களும் உண்டு. அதனால் நீங்கள் இதில் குறை சொல்கிறத ஒரு காரணமாகவே எடுத்துக்கவே கூடாது. அதனால தான் அது ரொம்ப ரொம்ப சின்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இது வந்து ரெண்டுமே மிக சிறிய பிரச்சனைகள், அதனால் இதை எளிதாக பார்த்துட்டோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். அதாவது கடை வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. முதல்ல அதுக்கு தேவை தன்னம்பிக்கை. முதல் தேவை வந்து தன்னம்பிக்கை தான். பிறகு கூட நமக்கு வெறுமனே சில பேருக்கு வெட்ட மட்டுமே தெரிஞ்சிருக்கும், தைக்கிறதுக்கு ஆள் போட்டு செய்வாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து மிகச்சிறந்த மேற்பார்வையாளராக இருப்பாங்க. நல்லாவே வெட்டி தைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் ஆட்களை வச்சு அவங்கள வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு மிகவும் திறமைசாலிகளாக நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் தாராளமாக கடை வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் சில தோழிகள் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 வருஷமாக ஆசைப்படுறேங்க, ஆனால் என்னால் கடை வைக்கவே முடியல, ரொம்ப பயமாக இருக்குது, தெரியாமல் நம்ம இறங்கிட்டு தவறுதலாக ஏதாவது விஷயம் நடந்துட்டா நம்மளால் மீள முடியுமா அப்படின்றதெல்லாம் பயமாக இருக்குது, மிகப்பெரிய அளவில் காலை வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னெல்லாம் நிறைய தோழிகள் என்கிட்ட நேரில் கூட பார்த்து இந்த விஷயத்த பேசியிருக்கீங்க. இப்போ இதை நான் சில பாயிண்ட்ஸாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன். முதல்ல நம்ம கடை வைக்கிறது மிக சிறிய அளவில் ஒரு கடை வைக்கலாம். 10க்கு 10 அப்படின்ற மாதிரி ரொம்பவே சின்ன சைஸில் ஒரு கடை, அல்லது அதையும் விடவுமே 6க்கு 7 அப்படின்ற மாதிரி கணக்கில், அதாவது ஒரு தையல் மிஷின் போட்டு ஒரு டேபிள் போட்டு ஆரம்பிக்கிற மாதிரியும் வைக்கலாம். அதாவது உங்களுடைய முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுது பெரிய அளவில் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முதல்ல ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் கடை வைக்கக்கூடிய இடம் அது மக்கள் வந்து செல்லும் இடத்தில் இருக்க வேண்டும், முட்டுச்சந்தில் அமையக்கூடாது. ரொம்பவே முக்கியமான காரணமாக இதை நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே நம்மளை தாண்டி போகணும், நம்மளை தாண்டி வரணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய கடை வந்து மக்கள் பார்வையில் படும். ஆண்களே பார்த்தா கூட வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும். இந்த இடத்துல ஒரு டெய்லர் கடை இருக்கு, போய் பாருன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லலாம். அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய கடை உங்களுக்கு தரை வந்து சரியா இல்லைன்னா, ஒரு மாதிரி சரியான அமைப்புல இல்லாமல், புதிய கடைன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். தரை வந்து உங்களுக்கு டைல்ஸோ அல்லது நல்ல க்ளீனான தரையாவோ இருக்கலாம். அப்படி அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி பொருசலாக ஒரு மாதிரி தரையெல்லாம் சுத்தமாக இல்லைன்னா, நீங்கள் ஒரு கார்பெட் மேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தரையில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும், அந்த மாதிரி ஒரு மேட்டை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கடை முழுக்கவுமே போட்டாலும் ரொம்ப பெரிய செலவாகாது. அது அதிகபட்சம் பெரிய கடையாக இருந்தால் கூட அதிகபட்சம் 2000க்குள்ளே தான் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கார்பெட் மேட் போட்டுக்கலாம். அடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம், துணிகள் வைக்க ரேக்குகளை நீங்கள் வைக்கலாம், ஆனால் அதை பீரோவாக வைக்காதீங்க. பீரோ மாதிரி வச்சிங்கன்னா முழுக்க உங்களுடைய அந்த கடையினுடைய இடம் முழுக்கவுமே அடைப்பட்டு போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ரேக்குகள் மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது துணி வெட்டுற டேபிள். அந்த டேபிளை கீழே வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக, இப்போ நம்ம ஸ்டூலுக்கு அடியிலெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஓப்பனாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஓப்பனாக இல்லாமல் நீங்கள் அதுவும் ஒரு ரேக் மாதிரி நீங்கள் அதில் கேன்வாஸு, லேஸுங்க, சீசர் எல்லாமே, டேப்பு எல்லாமே எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு
ஏற்றதா இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து முழுமையாக ஒரே ஒரு பாக்ஸ் மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க. நடுவில் ஒரு தட்டு போட்டு அது ஒரு 2 அடுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஏன்னா நம்ம கடை வந்து சின்னதாக இருந்ததுன்னா பொருட்களை வைக்கிறது எங்கேயுமே இறஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அதுவே வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் அதை ரொம்பவே முக்கியமாக இந்த மாதிரி கவனித்து வாங்கிக்கோங்க. அப்படியே அது நீங்கள் பழைய பொருளில் வாங்கினீங்கன்னா கூட நடுவில் ஒரே ஒரு தட்டு போடுறதுக்கு ஒரு ஆசாரி கிட்ட நீங்கள் செலவு பண்ணி அதை போட்டுக்கலாம். பழைய கடையாக இருந்தால் ரொம்பவே முக்கியமான விஷயம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பாருங்க. ஏன்னா நீங்கள் அயர்ன் பண்ணுறதுல இருந்து மிஷின் வந்து பெடல்லையே தைக்கிறது இந்த காலகட்டத்துக்கு சாத்தியம் இல்லை. அதனால் பெடல் பண்ணி தைக்கிறது ப்ரொடக்ஷன் ரொம்பவே கம்மியாக வரும். அதனால் நீங்கள் மோட்டர் போட்டு தைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது முக்கியமான ஒரு விஷயமா உங்களுக்கு எர்த்து அந்த இடத்துல தேவைப்படும். அது எர்த்து இருக்கான்றத நீங்கள் கடையை அட்வான்ஸ் பண்ணும் பொழுதே இதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. எர்த்து இல்லைன்னா நீங்கள் கையோட போட்டுக்கிட்டு கடையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து அயர்ன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப பெரிய எஃபெக்டை காமிச்சிரும். அதனால் எர்த்து இருக்கிறதா செக் பண்ணிக்கோங்க. பிறகு வாடிக்கையாளர் உடுத்தி பார்க்க வசதியாக சிறிய தடுப்பு கதவு வைத்து செட் செய்ய முடிந்தால் நீங்கள் அங்கே நடக்கக்கூடிய அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்கிறாங்க, அந்த மிஸ்டேக்ஸை உடனே நீங்கள் சரி பண்ணி கொடுக்க முடியும். இப்போ அவங்க உடனடியாக சும்மா அப்படி மேலாக்க அப்படி போட்டு பார்த்துட்டு எங்க கை கொஞ்சம் லூஸாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு உடனே நீங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த துணி வந்து திரும்ப திரும்ப உங்ககிட்ட வர்றதை தவிர்க்க முடியும். ஏன்னா அந்த திரும்ப திரும்ப உங்களுக்கு தச்சு முடித்த துணி வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப குறையும். அதனால் அதை முக்கியமாக நீங்கள் இது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா செய்யுங்க. அப்படியே இந்த வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் செய்ய முடியலை, ரொம்ப சின்ன கடை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள போட்டு பார்த்துட்டு உடனடியாக கொண்டு வந்து கொடுங்க, நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் பொழுது உடனடியாக அதை கையோடவே செஞ்சு கொடுத்து அனுப்பிடுங்க. அப்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அதிக அளவில் வரும். பிறகு இது எல்லாத்தையுமே விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய கனிவான முகம். எப்பவுமே வந்து நல்ல கனிவாக பேசுங்க. நல்ல மாதிரியாக பேசி அவங்களுடைய எல்லோருடைய அன்பையும் வாங்குங்க. தேவையில்லாத நிறைய சர்ச்சையான பேச்சுக்களை உங்களுடைய கடைகளில் வச்சுக்கக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு பேச்சு அப்படின்னா கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குங்க, அதையும் நீங்கள் அன்பாகவே சொல்லி அனுப்பிடுங்க. கொஞ்சம் வேலை இருக்குங்க, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்க பாருங்க. ஏன்னா வந்து நம்ம அதிக அளவில் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களால் மற்ற விஷயங்களை கவனிக்க முடியாது. ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது சுவாரஸ்யமோ எந்தவித பேச்சுக்கும் உங்கள் கடையில் இடம் கொடுக்காதீங்க. இது வந்து தோழி கேட்டது ஒரு தோழின்னு இல்லை, நிறைய தோழிகள் இந்த விஷயத்த கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆசை கடையில் சொந்தமாக திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குங்க. ஆனால் என்னால் அது முடியவே முடியாதோன்ற ஒரு பயம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இது பயமே கிடையாதுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிற ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்கு பெருமளவு நம்மளை அதில் இறக்கி நம்மளுடைய புதிய புதிய கற்பனைகளையும் ஐடியாக்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கரும்பு தின்ன கூலி மாதிரி நமக்கு பண வரவும் அதிகமாக இருக்கும். அதனால் நிச்சயமாக கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தைரியமாக நீங்கள் இறங்கணும். இது வந்து என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன். கூடவே நீங்கள் கண்டிப்பாக ஒத்தையாளாக எப்போவுமே இதில் இறங்காதீங்க. யாராவது நல்ல ஒரு துணை, அதாவது உங்களுக்கு தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கடையில் உங்களுக்கு கொக்கி கட்டுறது எடுப்பிடி வேலைக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு வர்றதுக்கு பொருள்களை, நம்ம சொல்கிற பொருள்களை உடனடியாக வாங்கிட்டு வந்து தர்றதுக்கு, அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இறங்குங்க. நிச்சயமாக எல்லாருமே வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரணங்கள், அதுக்குண்டான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரியான உங்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்களை நான் தொடர்ந்து பதிவிடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி
பிரச்சனைகளும் அதற்குண்டான தீர்வுகளும் அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்களை இப்போ பார்த்துருக்கோம். தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஊக்கம் தரும் விஷயங்களை நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.